வெல்கம் டு டுடே ட்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிற சத்யா சீரியலோட ஆக்ட்ரஸ் விஷ்ணு அண்ட் ஆயிஷா பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க டுடே ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனே பெற முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்லையே ரொம்ப ஃபேமஸ் சீரியல்ல ஒண்ணுதான் சத்யா சீரியலும். இந்த சீரியல் வந்து மேரேஜ் எபிசோட்க்கு அப்புறமா ரொம்ப சூப்பர்வா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். சில தினங்களுக்கு முன்னாடி தான் வந்து கானா பாட்டு, ஊர்வலம், டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அமர்க்கலப்படுத்திருக்காங்க சத்யா சீரியல் டீம். இந்த சீரியல்ல விஷ்ணுவா பிரபுவும் ஆயிஷா வந்து சத்யா அப்படிங்கிற கேரக்டர்லயும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு அப்புறமா இந்த சீரியல்ல முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தா குள்ளபூதம் தான். குள்ளபூதம் கேரக்டர் வந்து வேற யாரும் இல்ல, இந்திரன் தான். உண்மையிலேயே வந்து ஆஃப் ஸ்கிரீன்லயும் வந்து இவங்க ஆயிஷாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். இந்திரன் ரீசெண்டா ஒரு பேட்டியில இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சத்யா அண்ட் பிரபுவின் மேரேஜ் எபிசோட் வந்து மக்களிடையே மிகப்பெரிய அளவுல வரவேற்பை பெற்று தந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா கானா பாட்டு, டான்ஸ் அப்படிங்கறது நாங்களே வந்து அதை நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எல்லாம் காரணம் எங்க டைரக்டர் தான் அப்படின்னும் டைரக்டர் பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. நானே வந்து டான்ஸ் ஆட மாட்டேன், பட் இவங்க பாடின இந்த கானா பாட்டு என்னையே ஆட வச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த ஷூட்டிங் வந்து சென்னை வலசரவாக்கம் கங்கா நகர்ல தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்தாங்க. நாங்க அவங்க கூடலாம் வந்து செல்ஃபி எடுத்தோம். நிறைய பேர் எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்புறம் விஷ்ணுவும் ஆயிஷாவும் எப்படி சீரியல் என்ன வந்து பயங்கரமா கேலி கிண்டல் பண்றாங்களோ ரியல் லைஃப்லயும் வந்து என்ன அதுக்கு அதிகமாவே வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்பதான் ஆயிஷாவுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வந்து சால்வ் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ அதிகமா ஆயிஷாவும் விஷ்ணுவும் திடீர்னு ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு வெளியில எங்கேயாச்சும் போவாங்க. அவங்க எங்க போனாலும் என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிதான் ரீசெண்டா இப்போ திருப்பதி போனோம். ஃபர்ஸ்ட் கீழ் திருப்பதி வரைக்கும் கார்ல தான் போனோம். அதுக்கப்புறமா அவங்க கீழே இருந்து மேல் திருப்பதிக்கு 3550 படி ஏறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் முடியாதுன்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்காம என்னையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டென்ஷனா தான் இருந்தது. அப்புறமா வந்து ஆயிஷா ரொம்ப ஹாப்பியா நல்லா ஜாலியா வந்து ஏறிட்டே இருந்தாரு. ஸோ அதை பார்த்ததுக்கு அப்புறமா நானும் அவங்க கூட ஏறிட்டு ஒரு வழியா மேல் திருப்பதி போயிட்டோம். போனதுக்கு அப்புறமா வந்து அவருக்கு 2 பேர்கிட்டயும் கேட்டேன் என்ன வேண்டுதல், எதுக்காக வந்து நீங்க இப்படி படியேறி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற டைம்ல அவங்க 2 பேர் விஷ்ணு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சத்யா சீரியல் வந்து இன்னும் நல்லா போகணும்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல விஷ்ணு ஒரு வீடு கட்டிட்டு இருக்காரு, அந்த வீடை சீக்கிரமே கட்டி முடிக்கணும் அப்படின்னும் விஷ்ணு வந்து வேண்டுதல் வச்சதா சொல்லியிருக்காரு. பட் ஆயிஷா நீங்க வந்து என்ன வேண்டுதல் வச்சீங்கன்னு கேட்கும்போது நான் விஷ்ணு வேண்டுதல் வந்து நடக்கணும், பலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து உங்க கூட வந்திருக்கேன் அப்படின்னு ஆயிஷா சொல்லியிருக்காரு. அப்புறமா எங்க வேண்டுதல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆயிஷா தமிழ்ல மட்டும் இல்ல தெலுங்கு சீரியல்லையும் வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறதால தெலுங்கு ஃபேன்ஸ் வந்து ஃபுல்லு சுத்தி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க கூட வந்து செல்ஃபிலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாங்க கிளம்பி வந்துட்டு கிட்டத்தட்ட 10 days வரைக்கும் நாங்க வந்து எந்திரிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு பயங்கர பெயினா இருந்துச்சு. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாரு. இது போன்ற மேலும் பல ட்ரெண்டிங்கான தகவல்களை பெற நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.